உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நிறைய பேர் ஃபைனான்ஷியல் பிளானிங்னா என்ன சார், இதை கொஞ்சம் விவரம் எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. 4 பேருக்கு சொல்லி கொடுக்கும்போது அதில் இருக்கிற மகிழ்ச்சியே ஒரு அலாதி தான் சார், இல்லையா? இப்போது ஃபைனான்ஷியல் பிளானிங் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதுவாகவே எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு. 25 வயசு ஃபஸ்ட்டு குழந்தை ஒன்று பிறந்ததுன்னா அந்த குழந்தையோட 25 வயசு வரைக்கும் லேர்னிங், அதாவது படிப்பு. நீங்கள் எவ்வளோ படித்து தெரிஞ்சு கொள்ளுகிறீங்களோ இதெல்லாம் 25 வயசுக்குள்ளே. 25லேருந்து 50 வயசு அடுத்த மனுஷனோட இதுவை நீங்கள் 3ஆக பிரிச்சுக்கணும். 0 to 25 படிப்பு, லேர்னிங். 25லேருந்து 50 ஏர்னிங், சம்பாதிப்பது. 50லேருந்து 75 கிவிங் பேக் டு த சொசைட்டி, அதாவது நீங்கள் கற்றதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. அதுதான் நான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் 50 வயசு எனக்கு முடிஞ்சிடுச்சு, இன்றைக்கி 58 வயசு. ஸோ இப்போது என் டைம் டு கிவ் பேக் டு த சொசைட்டி, நான் கற்றதை பிறருக்கு கற்றுக் கொடுத்தல், இதுதான் இன்றைக்கி பண்ணிட்டு இருக்கேன். இது மாதிரி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறீங்க. உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் போடலாம், நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் போடலாம். கமெண்ட்டில் போடுங்க, அதுக்கும் வீடியோ பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறோம் கட்டாயமாக. ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி நிறைய பேர் கேட்டதுனால இன்றைக்கி ஃபைனான்ஷியல் பிளானிங் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இன்றைக்கி நிறைய பேர் சேமிக்கிறாங்க சார். இன்றைக்கி நடக்கிறதே இதுதான். நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, நிறைய பேர் பணத்தை சேமிக்கிறாங்க, ஆனால் அதை எங்கே சேமித்து வச்சுருக்கீங்கன்னு வீட்டில் இருக்க வீட்டு அம்மாக்கே சொல்கிறதில்ல. இது பெரிய தவறு. நீங்கள் எங்கெங்கெல்லாம் பணம் சேமித்து வச்சுருக்கீங்க, எங்கே லாக்கர் இருக்குது, எங்கெல்லாம் உங்கள் பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, இப்படின்றது உங்கள் வீட்டு அம்மாவுக்கு கண்டிப்பாக தெரியணும். சார் எடுத்து செலவு பண்ணுவாங்க சார், இன்றைக்கி இருக்க ஒரு கார்டை கொடுத்தாலே ஸ்வைப் பண்ணிட்டு காலி பண்ணிடுறாங்க சார். நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் சொன்னால் உங்கள் வீட்டுக்காரம்மா கேட்காம இருக்கவே மாட்டாங்க. நீங்கள் புரிய வைக்கணும். புரிஞ்சன்னா, ஏன்னா 2 பேரும் ஒன்றா சேர்ந்து, அதாவது 2 ட்ராக்கும் கரெக்டாக போச்சுன்னா தான் ட்ரெயின் ஒழுங்காக போக முடியும். அவங்களுக்கு நீங்கள் தான் சொல்லி புரிய வைக்கணும். கண்டிப்பாக பொறுமையாக உட்காந்து ஒரு ஹோட்டலுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, உட்கார வைங்க, நல்ல ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பொறுமையாக சொல்லி புரிய வைங்க. நீங்கள் எப்போவுமே நம்ம எங்கே அன்பு ஜாஸ்தி இருக்கோ அங்கே சண்டை ஜாஸ்தி இருக்கும். பார்த்துருக்கீங்கன்னா, ரொம்ப அன்பாக இருப்பாங்க உங்கள் ஒய்ஃபு, உங்களுக்காக எல்லாமே அவங்க பண்ணுவாங்க பாவம். ஆனால் உங்களையும் திட்டவும் செய்வாங்க, நீங்களும் திட்டு வாங்குவீங்க, அவங்களையும் நீங்கள் திருப்பி திட்டுவீங்க. இதெல்லாம் நடக்கும். ஏன் நடக்குது? ஏன்னா அன்பு உங்களுக்குள்ள ஜாஸ்தி. அன்பு இருக்கிற நெஞ்சத்தை தான் கண்ட்ரோல். இதனால் நீங்கள் ஃபைனான்ஷியல் பிளானிங்ன்ற பாட்டுக்கு நம்ம வரும்போது, நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இங்கே இதுதான் ப்ரீ ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு, இங்கெங்கெல்லாம் இது பணம் போட்டு வச்சுருக்கேன், இது ஈக்விட்டியா, டெட்டா, கோல்டா, இதெல்லாம் ஃபைனான்ஷியல் பிளானர் பார்த்துப்பாங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை ரெடி பண்ணிக்கிட்டு உங்களுக்கு என்னென்னலாம் கோல், என்னோட திட்டமிடல், நான் திட்டம் போட்டிருக்கேன், என்னோட 50வது வயசில் நான் ரிட்டையர் ஆகணும், எனக்கு குழந்தைக்கு இன்னும் 15 வருஷத்தில் படிக்க பணம் வேணும், 10 வருஷத்தில் கல்யாணத்துக்கு, பெரிய பையனோட கல்யாணத்துக்கு பணம் வேணும். இது மாதிரி நிறைய கோல்ஸ் இருக்கும். ஏன் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வருஷம் மொபைல் மாற்றுவார் சார். அவரோட மொபைல் காஸ்ட் எவ்வளோன்னா 50லேருந்து 60,000 ரூபா ஆகிடும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சார் 50லேருந்து 60,000 ஏன் சார் ஒரேடியாக பல்காக இது பண்ணுறீங்க, ஒரு எஸ்ஐபி போடுங்களேன். 5,000 ரூபாய்க்கு எஸ்ஐபின்னா 12 5 60 ப்ளஸ் க்ரோத்தோடு சேர்ந்து அதில் நிற்கும். அந்த க்ரோத்தை அப்படியே வச்சுட்டு திருப்பி அடுத்து இன்னொரு எஸ்ஐபி அதிலே கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் சில மாதம் அவரால் கட்ட முடியலாம், என்னால் இந்த மாதம் கட்ட முடியாது, இந்த மாதம் மட்டும் பாஸ் பண்ணு, அடுத்த மாதத்துலேருந்து கட்டுவோம், இப்படிலாம் பண்ண முடியும். அப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட கோலை செட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரீ ஒர்க் பண்ணணும். எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாத்தையும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு, எனக்கு இதெல்லாம் கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணிக்கிட்டு ஒரு ஃபைனான்ஷியல் பிளானரை போய் நீங்கள் பார்க்கணும். உங்கள் ஊரில் ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் இதுதான் சார் என்னோட ஃபைனான்ஷியல் பிளானிங், இல்லை உங்களுக்கு யாரும் ஃபைனான்ஷியல் பிளானர் இல்லை, எங்கள் ஊரில் யாரும் இல்லை சார், எனக்கு தெரியலனா எனக்கு நீங்கள் இது பண்ணாலும் நான் கைட் பண்ணுறேன், உங்கள் ஊரில் இருக்கிற ஃபைனான்ஷியல் பிளானர். இல்லை என்ன பார்க்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை போடுறேன், இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்து பார்க்கலாம். இதை எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, உங்களோட அனலைசிங் கரண்ட் சிச்சுவேஷன், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் எப்படி இருக்குது இப்படின்னு அந்த ஃபைனான்ஷியல் பிளானரை அனலைஸ் பண்ணி உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலிங், அதாவது நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறீங்க, ஈக்விட்டி மார்க்கெட்டில் உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கலாம், எவ்வளோ உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும், உங்கள் ரிஸ்க் அப்பிடேட் என்ன, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அசட் அலோகேஷன் முறையை
கரெக்டாக தேர்வு செஞ்சு உங்கள் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார் அவர். அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே ரெகுலராக மானிட்டர் பண்ணுவாங்க. சில பேர் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க, வருஷத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறாங்க. இது ஃபைனான்ஷியல் பிளானரை பொறுத்து அமையும். உங்களோட கோல் லாங்குவிட்டி, ஷார்ட் பீரியட் லாங்குவிட்டியை பொறுத்து அமையும். இது வந்து அடுத்த ஸ்டெப்பு பண்ணுவாங்க, என்னென்னா ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அதாவது அவங்க இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கடந்த இவ்வளோ வருஷமாக மார்க்கெட் 15% ரிட்டர்ன் கொடுக்குன்னு. ஆனால் ஃபைனான்ஷியல் பிளானிங்கில் கேல்குலேஷனில் 12% தான் ஈக்விட்டிக்கு நார்மலாக எடுப்பாங்க. அப்போ அந்த 3% அதிகம் வருது பாருங்க, அதை என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே ரீபேலன்ஸ், அந்த ஈக்விட்டிலேருந்து விட்ரா பண்ணி டெட்டுக்கு மாற்றிப்பாங்க. இதுதான் ரீபேலன்சிங் சொல்கிறது. இதுதான் மொத்தம் ஒரு சின்ன ஒரு இதுதான் கொடுத்துருக்கேன். ஃபைனான்ஷியல் பிளானிங்கிறது ஒரு கடல். இதுதான் ஃபைனான்ஷியல் பிளானிங்கோட ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன். நான் இன்வெஸ்ட் பண்ணணும் சார், எப்படி சார் நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, எப்படி சார் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற கேள்வியெலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, தெரிந்து கொள்ளுங்கள். உலகில் எல்லா இடத்துலையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கே அட்வைசஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இல்லை எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நீங்கள் கைடன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் கைட் பண்ணுறேன். நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண நம்பர் கேட்குறாங்க நிறைய பேர். என்னோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 7010804258. இதுதான் என்னோட மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் என்னோட அப்பாயின்மெண்ட் எடுத்து வந்து மீட் பண்ணலாம். இல்லைன்னா எங்களோட சோஷியல் மீடியா பேஜஸ், அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், டெலிகிராம், யூடியூப், இதில் ஏதாவது ஒரு இதில் அந்த கமெண்ட்லேயோ இதுவோ போட்டு அந்த முறையிலையும் எங்களை நீங்கள் கால் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். Please read offer documents carefully before investing.